ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் லினக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் லினக்ஸ் நெட்வொர்க்கிங் கமெண்ட்ஸில் பார்ட் 3 ட்ரேஸ் ரவுட் அப்படின்ற கமெண்ட்ஸ் வந்து பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பிஃபோர் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஐஎஃப் கான்ஃபிகர்ன்ற கமெண்ட்ஸும் அதே மாதிரி பிங் கமெண்ட்ஸும் பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோஸை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ட்ரேஸ் ரவுட்ற கமெண்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களோட டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறீங்க. உங்களோட ப்ரௌசர்லேருந்து நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக வந்து டிஎன்எஸ் சர்வருக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ரீச் ஆகாது. வெப் சர்வருக்கோ ஒரு டிஎன்எஸ் சர்வருக்கோ இல்லை ஃபைல் சர்வருக்கோ நீங்கள் கேட்குற ரெக்வஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களோட இது ரெக்வஸ்ட் எல்லாமே வந்து ரீச் ஆகாது. இன்டர்மீடியட்டாக வந்து ஒரு பர்டிகுலர் கேரியர் டிவைஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கேரி பண்ணும் உங்களோட ரெக்வஸ்ட்டை. அப்போ வந்து இன்டர்மீடியட்டாக வந்து எத்தனை டிவைஸ் வந்து உங்களோட நெட்வொர்க் ஏரியாவிலேருந்து எத்தனை டிவைஸ் வந்து இன்டர்மீடியட்டாக இருக்குது அப்படின்றது ஃபைன் பண்ணும். இப்போ உங்களோட பேக்கெட் வந்து எத்தனை டிவைஸ் வந்து இப்போ எத்தனை ரவுட்டர் வந்து உங்கள் ஒரு பேக்கெட்டை வந்து ரிசீவ் பண்ணி டெஸ்டினேஷனுக்கு சென்ட் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் வந்து இது மூலிமா பார்த்துடலாம். எவ்வளோ டைமிங்லையும் அதே மாதிரி எத்தனை ரவுட்டர் வந்து உங்களோட பேக்கெட் வந்து சென்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்துடலாம் இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேஸ் ரவுட் google.com அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட பேக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 30 ஹோப்ஸ் மேக்ஸிமமாக வந்து உங்களுடைய நெட்வொர்க்கில் இருந்து டெஸ்டினேஷன் நெட்வொர்க்குன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிஎன்எஸ் சர்வர். அந்த சர்வருக்கு போகிறதுக்கு இன்டர்மீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 30 ஹோப்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஹோப்ஸ்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்மீடியட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா ரவுட்டர், சுவிட்சு, ஹப், அது மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா ஹோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு பேக்கெட்ஸும் உங்களுக்கு வந்து அது வந்து பேக்கெட் வந்து சென்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹோப்ஸ் இன்டர்மீடியட் டிவைஸ் மூலமாக தான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணும். அப்போ வந்து எத்தனை டிவைஸ் வந்து உங்களோட பேக்கெட்ஸ் கேரி பண்ணுது அப்படின்றது நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைன் பண்ணிடலாம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு பேக்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடுச்சு, செகண்ட் பேக்கெட் லாஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டார்னு டொனேட் பண்ணுறதுலாம் உங்களோட பேக்கெட் வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ 3, 4, 5, 6 வரையும் உங்களோட பேக்கெட்ஸ் வந்து அது ரிசீவ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 7லேருந்து 10 வரைக்கும் உங்கள் பேக்கெட் வந்து லாஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து இந்த ஸ்டார்னு டொனேட் பண்ணுறது எல்லாமே வந்து உங்கள் பேக்கெட் வந்து இன்டர்மீடியட் லாஸ் ஆகுது. இந்த லாஸ் ஆகுது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களோட டிஎன்எஸ் சர்வர், அந்த டிஎன்எஸ் சர்வர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட ரெக்வஸ்ட்டு கரெக்டான ரெக்வஸ்ட் வந்து அதோட வந்து ஹிட் பண்ண முடியாதனாலையோ இல்லை ஹிட் பண்ண ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரவுட்டர் வந்து லாங் டிஸ்டன்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி வரனால இந்த பேக்கெட்ஸ் வந்து லாஸ் ஆகிடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஸில் வந்து பேக்கெட் லாஸிங்ஸ் வந்து இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டிசேபிள் ஐபி அட்ரஸ் அண்ட் ஹாஸ்ட் நேம் மேப்பிங். இப்போ வந்து ஒரு பேக்கெட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகுது, சென்ட் ஆகுது அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த நெட்வொர்க், இந்த google.com அப்படின்ற டொமைன் நேமோட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹாஸ்ட் நேமும் வந்து இன்க்ளூட் ஆகும். ஹாஸ்ட் நேம்னா ஒன்றுமே இல்லை, உங்களுடைய டிவைஸ் நேம் தான். இப்போ உங்களோட பிசி இருக்குதுன்னா அதுக்குன்னு ஒரு இன்டர்னலாக ஒரு டிவைஸ் நேம் இருக்கும். மேக் அட்ரஸ் கிடையாது இது வந்து டிவைஸ் நேம்னு சொல்லுவாங்க. ஹாஸ்ட் நேம்னு சொல்லலாம், இல்லை டிவைஸ் நேம்னு சொல்லலாம். அந்த நேமோட வந்து உங்களோட ஐபி அட்ரஸும் வந்து பைண்ட் ஆகி தான் வந்து உங்களுக்கு வந்து பேக்கெட் சென்ட் ஆகிறது, ரிசீவ் ஆகிறது எல்லாமே நடக்கும். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஐபி அட்ரஸ் மட்டும் கொடுத்து நீங்கள் வந்து பேக்கெட் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அது வந்து உங்களோட முடியும். அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபன் என்னன்னு கொடுத்தீங்கன்னா இந்த google.com வந்து உங்களுடைய ஹாஸ்ட்டோடய வந்து கம்பைன் ஆகாது. இந்த google.comோட ஐபியும் உங்களுடைய ஹாஸ்ட் நேமோடையும் வந்து கம்பைன் ஆகாமல் அந்த ஐபியை மட்டும் யூஸ் பண்ணி வந்து உங்களோட பேக்கெட் வந்து ரிசீவ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கெட் வந்து லாஸ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்வஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு கிவ் பண்ணி முடிச்சிட்டு பிறகு உங்களோட ஹாஸ்ட் நேமும் அதே மாதிரி இந்த மேக் அட்ரஸ், இந்த ஐபி அட்ரஸும் வந்து மேப்பிங் பண்ணி காமிக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த DEL11S05IN இதுதான் வந்து உங்களோட ஹாஸ்ட் நேம். இது வந்து இந்த .net வரைக்கும் வந்து உங்களோட ஹாஸ்ட் நேம்னு சொல்லுவாங்க. அது கூட வந்து இந்த ஐபி அட்ரஸும் வந்து பைண்ட் ஆகிடும். இப்படி தான் வந்து உங்களோட பேக்கெட் வந்து சென்ட் ஆகுறது. இப்போ நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் ஐஃபன் என்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இது வந்து பைண்ட் ஆகாது. அப்போ வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து இது வரைக்கும் காமிக்கும்.
இந்த சென்ட் ஆகிறது ரிசீவ் ஆகிறது எல்லாமே. பட் உங்களோட ஹாஸ்ட் நேம் வந்து ஐபி அட்ரஸோட கம்பைன் ஆகிறது வந்து இந்த லைன் வந்து இந்த 15th லைனில் வந்து இருக்கவே இருக்காது பாருங்கள். ஐபி அட்ரஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. அதே மாதிரி டைமிங் மட்டும்தான் காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் ரெஸ்பான்ஸ் வெயிட் டைம். இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரேஸ் ரவுட் கமெண்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் வெயிட் பண்ண வைக்க முடியும். இப்போ ஒவ்வொரு பேக்கெட்ஸும் வந்து அதோட ரெஸ்பான்ஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து மாற்ற முடியும். இப்போ வந்து ஒரு பேக்கெட்ஸ் வந்து சென்ட் ஆகிறதுக்கு வந்து 5 minutes எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணி 0.1 செகண்ட்ஸில் வந்து உங்களால் வெயிட் பண்ணி வர வைக்க முடியும். அப்போ வந்து ஃபாஸ்ட்டாகவும் உங்களால் வர வைக்க முடியும். அதே மாதிரி ஒரு பேக்கெட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறது ஸ்லோவாகவும் உங்களால் ரிசீவ் பண்ண வைக்க முடியும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஸ்லோவாக இப்போ வந்து ரொம்ப ஸ்லோன்னு இப்போ 0.1 செகண்ட்ஸில் வந்து இப்போ 10 பேக்கெட்ஸ் இருக்குதுன்னா, இப்போ 10 பேக்கெட்ஸும் வந்து உங்களுக்கு 0.1 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வரக்கூடிய இன்டர்மீடியட் ஸ்பீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கெட் வந்து லாஸ் ஆகிடும். அப்போ வந்து அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு இருக்குது. அந்த ஸ்பீடில் தான் வந்து உங்களோட பேக்கெட்ஸ் எல்லாமே இது ரிசீவ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஒவ்வொரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட்ஸ் எடுத்துருக்கும். ஒவ்வொரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா அது வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் அந்த மாதிரி அதோட பேக்கெட் வந்து வரதை பொறுத்து வந்து டைமிங் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் நீங்களும் ஒரு டைமிங் கொடுத்து ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா, இப்போ 0.1 செகண்டில் வந்து எனக்கு எல்லா பேக்கெட்ஸும் வந்து ரிசீவ் ஆகணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மொத்த பேக்கெட்டுமே வந்து லாஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கெட் இப்போ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட்ஸ் வந்து 11 பேக்கெட் வந்து ரிசீவ் ஆகிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய பேக்கெட் வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 2 லாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி 7லேருந்து 10 வரைக்கும் லாஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் டைமிங் வந்து ரிப்ளை பண்ண டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு. இந்த ஒவ்வொரு பேக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா ஐசிஎம்பி பேக்கெட்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால்ன்ற பேக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால் தான் வந்து உங்களுடைய ஐபி அட்ரஸ் அதேமாதிரி டிசிபி யூடிபி ப்ரோட்டோகால் எல்லாத்தையுமே வந்து பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது ஹெட்டர் ஃபைல்னு சொல்லுவாங்க. அந்த ஹெட்டரில் தான் வந்து ஒரு பைட்ஸ் இப்போ வந்து இந்த வரக்கூடிய இந்த பைட்ஸ் 60 பைட்ஸ் நீங்கள் ஒவ்வொரு இது வந்து ஆட் பண்ண அந்த பைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் நம்பர் ஆஃப் த queries பெர் ஹோப். இப்போ ஒரு ஹோப்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக வந்து ஒவ்வொரு 3 பேக்கெட்ஸ் வந்து ஒரு ஹோப் வந்து அக்செப்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணும்போது 3 பேக்கெட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணும். அதே மாதிரி அந்த டிஎன்எஸ் சர்வர்லேருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு ரவுட்டருக்கும் போகும்போது 3 பேக்கெட்ஸாக தான் வந்து சென்ட் ஆகும். அப்போ 3 பேக்கெட்ஸாக வந்து சென்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவைஸுக்கும் வந்து 3 பேக்கெட்ஸாக தான் வந்து வரும். அப்போ அந்த 3 பேக்கெட்ஸோட செகண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்கெட்ஸ்க்கும் வந்து எடுத்துக்கிற செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 56. அதேமாதிரி ஒரு பேக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 56. அதே மாதிரி ஒவ்வொரு பேக்கெட்ஸும் இப்போ 3 பேக்கெட்ஸாக வந்து டிஃபால்ட்டாக வந்து எடுத்துக்குவோம் இந்த ஹோப்பு. இப்போ நீங்கள் அந்த டைமிங் அந்த ஹோப்போடைய நீங்கள் பேக்கெட்ஸும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு ஹோப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டர் வந்து எனக்கு 5 பேக்கெட்ஸ் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் -Q கொடுத்து நீங்கள் 5ன்னு கொடுத்தீங்க என்டர் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஹோப்பும் பார்த்தீங்கன்னா 5 பேக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் ஆகும். அதுக்கு நீங்கள் எப்படி வியூ பண்ணி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 40.7 அதே மாதிரி இங்கே 40.76 அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 40.71. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 5 இது வந்து செகண்ட்ஸ் வந்து காமிக்குது தனித்தனியாக. இப்போ இந்த பேக்கெட்ஸ் ஒரு பேக்கெட்ஸு அதே மாதிரி 5 பேக்கெட்ஸ் சென்டான டைமிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். அடுத்து நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் த டிடிஎல் வேல்யூ டு தி ஸ்டார்ட் வித். இந்த டிடிஎல் வேல்யூன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் டு லிவ்னு சொல்லுவாங்க. டைம் டு லிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுட்டருக்கும் போகும்போது ஒவ்வொரு நெட்வொர்க்கிங்களும் வந்து ஒவ்வொரு ரவுட்டருக்கும் ஒவ்வொரு சுவிட்சுக்கும் போகும்போது ஒரு பேக்கெட்ஸ் வந்து அந்த பேக்கெட்டோடைய கால அளவுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு பேக்கெட்ஸ் வந்து இத்தனை செகண்ட்ஸ் மட்டும்தான் அதோட வந்து இருக்க முடியும். அப்போ அதுக்கு மேலே வந்து இப்போ ஒரு 5 செகண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கெட் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் வந்து ரவுட்டர்லேயே இருந்துச்சுன்னா அந்த ரவுட்டர் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடும் ஒரு பேக்கெட்டு. இப்போ அதை தான் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேசர் ரவுட் google.com கொடுத்து நீங்கள் -F கொடுத்தீங்கன்னா -F கொடுத்து நீங்கள் 8 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ 8th ஹோப்லேருந்து மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை கிடைக்கும். 8th ஹோப்புக்கு அப்புறம் இருக்க இது மட்டும்தான் வந்து உங்களோட பேக்கெட் வந்து ரிப்ளை பண்ணும். அப்போ ஃபஸ்ட்டு 1லேருந்து 8 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹோப்லேருந்து 8th ஹோப் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை எதுவுமே கிடைக்காது. அப்போ நீங்களே வந்து அசியூம் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஹோப்லேருந்து 8th ஹோப் வரைக்கும் வரணும். அதே மாதிரி நீங்கள் 8th ஹோப்லேருந்து நீங்கள் அதுக்கு மேலே இருக்க ஹோப் வரைக்கும் வரணும் அப்படின்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ -Fன்னு கொடுத்துட்டு
எனக்கு வந்து ஃபிஃப்த்து ஹோப் எனக்கு ஃபிஃப்த்து ஹோப்னா ஃபிஃப்த்து ரவுட்டர்லேருந்து மட்டும்தான் வந்து வரணும். இப்போ ஒவ்வொரு பேக்கெட்ஸும் வந்து ஃபஸ்ட் ரவுட்டர்லேருந்து தான் வந்து சென்ட் ஆகும். பட் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபிஃப்த் ரவுட்டர்லேருந்து மட்டும்தான் எனக்கு வந்து பேக்கெட் வந்து வரணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஃபோன் எஃப் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து 5 காமிக்குது. இப்போ 5 6 7 8 9 10 11 13 அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5லேருந்து தான் உங்களுக்கு வந்து பேக்கெட் வந்து ரிப்ளை வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகுது. அப்போ வந்து இன்டர்மீடியட் அதுக்கு முன்னாடி இருக்க பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே முன்னாடி இருக்க ஹோப்ஸ் எதுவுமே வந்து எல்லாமே டிசேபிள் இருக்குது. இப்போ நீங்களாக ஸ்பெசிஃபை பண்ணுற பொறுத்து வந்து இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.